அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகில் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொரு நபர்களும் வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு தான் அனைத்து நபர்களும் இருப்பார்கள். இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை நிறைய வழங்கி இருந்தாலும், அல்லது நாம் பொருளாதாரத்தில் நடுத்தரத்தில் இருந்தாலும், நாம் அதிகம் கல்வியறிவுள்ள நபராக இருந்தாலும், அல்லது கல்வி என்றாலே என்னவென்று தெரியாத நபர்களாக நாம் இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த நிலைகளில் நாம் இருந்தாலும், நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நேரத்திலும் எதற்கு ஆசைப்படுறோம்? நம்ம வாழ்க்கை எல்லா டயத்திலையுமே சிறப்பாக இருக்கணும். எதுலையுமே நாம் சிரமத்தை அனுபவிக்கக்கூடாது, கஷ்டங்களை நாம் அதிகம் சந்திச்சிடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்பு உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உலக வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக நாம் வாழ வேண்டுமென்றால் அனைத்துமே நம்ம ஆரோக்கியத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஆரோக்கியம் என்பது ரெண்டு வகைகளில் இருக்குது. ஒன்று உடல் சார்ந்த ஆரோக்கியம் இருக்கிறது, உள்ளம் சார்ந்த ஆரோக்கியம் இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த ஆரோக்கியத்தை சரியாக கடைபிடிக்கின்றானோ நிச்சயம் அவனுடைய உலக வாழ்க்கை சிறப்பிற்குரியதாகத்தான் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே குறிப்பிடுகிறார்கள், நிஅமதானி மக்பூனானி ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். இறைவன் இந்த மனிதர்களுக்கு வழங்கிய இரண்டு அருள் கொடைகள் இருக்கிறது. ரெண்டுமே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய அருள் தானம். அது இறைவனுடைய அருளாக நமக்கு தரப்பட்டிருந்தாலும், அப்படி தரப்பட்டிருக்கிற அந்த இரண்டு அருள் கொடைகளிலேயும் மக்பூனானி கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமான நபர்கள் அதில் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாமல் அதில் அவங்க சிரமப்படக்கூடியவர்களாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த இரண்டையும் குறிப்பிடுகிறார்கள். அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபரா. ஒன்று, ஒருவனுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை ஒருவன் சரியாக கடைபிடித்தால் அவனுடைய வாழ்க்கை சிறப்புக்குரியதாக இருக்கும், ஒரு அருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய பேர் ஒழுங்காக கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. வல் ஃபராக், அதே மாதிரி இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஓய்வு நேரம், அதையும் ஒருவன் முறையாக பயன்படுத்தினால் அது அவனுக்கு ஒரு பெரிய அருளாக இருக்கும். அதையும் ஒழுங்காக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. மனிதர்களில் சிலர்கள் தான் இதில் சரியாக இருப்பார்களே ஒழிய அதிகமான நபர்கள் இதில் ஏமாற்றம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. எது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்களோ இன்னைக்கு அதில் நாம் ஒவ்வொருவருமே ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறோமே. உள்ளம் சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும், உடல் சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலையுமே நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டே தானே இருக்கிறோம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற பொழுது ஆரோக்கியத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே பார்க்கிறோம், காலையானாலும் இரவு நேரமானாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கும் போது சொல்லுவார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத்த ஃபி துன்யா வல் ஆஹிரா. இறைவா, நான் உன்னிடத்தில் இந்த உலகத்திலேயும் ஆரோக்கியத்தை கேட்கிறேன், மறுமை நாளிலேயும் ஆரோக்கியத்தை கேட்கிறேன். எனக்கு அந்த ஆரோக்கியத்தை நீ வழங்கி விடுவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத்த ஃபி தீனி வ துன்யாய. அதே போல இறைவா, என்னுடைய மார்க்க விவகாரங்களிலேயும் என்னுடைய உலக விவகாரங்களிலேயும் தாராள தன்மையையும் ஆரோக்கியத்தையும் நீ எனக்கு வழங்குவாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆரோக்கியத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால், அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அந்த ஆரோக்கியத்தை எவ்வளவு முக்கியமான ஒன்றாக நமக்கு சொல்லுகிறது. அதில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அதே போல ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சில செய்தியை சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு நம்ம காலத்தில் யாராவது ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்சவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நாம் அவங்களுக்கு என்ன செய்வோம்? இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம உடனே சொல்லி கொடுத்துட முடியாது. அந்த இஸ்லாத்தில் எது முக்கியமோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப அடிப்படையோ அந்த அடிப்படையான செய்திக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்ன செய்கிறாங்க? அந்த இஸ்லாத்தை ஏற்று வந்த நபரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க, நம்மை படைத்த இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால்
எப்படியெல்லாம் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? அல்லாஹும் மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக என்று அதுக்கு நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. வர்ஹம்னி, இறைவா நீ எனக்கு அருள் புரிவாயாக, அதுக்கு நீங்க இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யுங்க. வஹ்தினி, இறைவா என்னுடைய வாழ்க்கை எல்லாத்திலையுமே சரியான வழியை நீ காட்டுவாயாக, நேர் வழியை எனக்கு காட்டுவாயாக, அப்படி பிரார்த்தனை செய்யுங்க என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து நான்காவதாக சொல்லுகிறார்கள், வஆஃபினி, இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. ஏன்னா நாம் இந்த மார்க்க விஷயங்கள் அனைத்தையுமே சரியா கடைபிடிக்கிறதா இருந்தா, அது மாதிரி உலகத்தில் நாம எல்லா விஷயங்களிலேயும் சிறப்பா இருக்கிறதா இருந்தா அதுக்கு நமக்கு ஆரோக்கியம் தேவைப்படுதா இல்லையா? அதனால தான் இஸ்லாத்தை ஏற்ற வந்தவர்கிட்ட என்னைய மன்னிச்சிரு, எனக்கு அருள் புரி, எனக்கு நேரான வழியை காட்டு என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்லுகிறார்கள், வஆஃபினி, இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, வர்சுக்னி, அதே போல உன்னுடைய ரிஸ்கையும் எனக்கு அதிகம் வழங்குவாயாக. இப்படி நீங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்களேயானால், அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனித வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை இது போன்ற நபிமொழிகள் நமக்கு ஏராளம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்குது. இது ஒரு புறம் என்றாலும் இன்னொரு புறம் இஸ்லாத்தினுடைய சில சட்ட திட்டங்களை பாருங்கள். இன்னைக்கெல்லாம் எத்தனையோ பல மதங்கள் இருக்குதுங்க. நாம வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பல கொள்கைகளை பார்க்கிறோம். அந்த கொள்கைகள் எல்லாம் மக்களை வழி நடத்துகிற பொழுது, ஆன்மீக ரீதியில் மக்களை சொல்லுகிற பொழுது, நாங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கடைபிடிச்சாகணும். அதுக்கு உங்களுக்கு குடும்பம் தடையாக இருக்குதா, குடும்பத்தை துறந்து விட்டு வந்து விடுங்க. உங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை கடைபிடிப்பதற்கு தடையா இருக்குதா, அதை விட்டுட்டு வந்துருங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த மதங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவன் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான் என்ற பெயரில் ஆரோக்கியம் இல்லாத நிலைக்கு போயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் டெய்லி நோன்பு வைக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், எனக்கு நீங்க அதுக்கு அனுமதி கொடுங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் அதிகமாக தொழுதுகிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. இரவு நேரத்தில் தொழுது கொண்டே இருக்கிறது அது தவறான காரியமா? அது பாவத்தில் மனுஷனை கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியமா? தொழுகை என்பது ஒருவனுடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடியது, நமக்கும் இறைவனுக்குமான ஒரு உரையாடலை, ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த நபித்தோழர் என்ன ஆசைப்படுறாங்க? நாம இரவு நேரத்தில் அதிகம் அல்லாஹ்வை நின்று வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி பகல் பொழுதுல நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்படி கோரிக்கை வைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல, சரி நீங்க நிறைய தொழுகிறதுக்கு தான் ஆசைப்படுறீங்க, நிறைய நோன்பு வைக்கத்தான் ஆசைப்படுறீங்க, நீங்க தாராளமா நைட்டு விடிய விடிய தொழுதுகிட்டே இருங்க, நிறைய நோன்பு வச்சுக்கிட்டே இருங்க, இப்படி நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொண்டே இருங்க என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு வழிகாட்டுறாங்க, இரவு நேரத்தில் தொழுங்க, அது தப்பு இல்லை. ஆனா இரவு முழுக்க நீங்க தொழுதுகிட்டு இருந்தா உங்க கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதே, உங்களுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதே, உங்க குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதே. இன்னலி ஐனிக்க அலைக்க ஹக்கா, உங்களுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வலி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உங்களுடைய உடம்பிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. வலி ஜௌரிக்க அலைக்க ஹக்கா, உங்களுடைய உறவினர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது. நீங்க இந்த இபாதத்து கூட அது உங்களுடைய உடலை பாதிக்கக்கூடிய அளவில் இருந்துடக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுமேயானால், அப்ப அந்த அளவிற்கு ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நிறைய விஷயங்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண அடிப்படையை கூட கடைபிடிக்காமல் இன்றைக்கு நிறைய விஷயத்தில் நடந்துகிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய மிக அடிப்படையான விஷயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, வக்கத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஷ்ஷி ஷாரிப், மீசையை வெட்டக்கூடிய அந்த விஷயங்கள்ல, அதே போல நகத்தை வெட்டக்கூடிய அந்த விஷயங்கள்ல, அக்குள் முடிகளை களையக்கூடிய அந்த விஷயங்கள்ல, மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடிகளை களையக்கூடிய அந்த விஷயங்கள்ல அல்லாஹ் என்ன செய்து ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, 40 நாளைக்கு மேல இந்த காரியத்தை செய்யாம இருந்துடக்கூடாது. ஒரு ஆள் மீசையை வெட்டுறதா இருந்தால் 40 நாளைக்கு மேல மீசையை வெட்டாம இருந்துடக்கூடாது. நகத்தை வெட்டுறதா இருந்தா அது 40 நாள் வரை அனுமதி,
அதுக்கு மேல அவர் வெட்டாம இருந்துடக்கூடாது, இதை முஸ்லிம்கள் கண்டிப்பாக கடைபிடித்தாகணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இதில் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சமூகத்தில் இன்னைக்கு சில மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மீசையை ரொம்ப அதிகமாக வளர்த்திருப்பாங்க, அவங்களுடைய அந்த உதடுகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு வளர்த்திருப்பாங்க. இன்னைக்கு மற்ற சமூகத்தில் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அந்த வழிகாட்டுதல் இல்லை. அந்த வழிகாட்டுதல் இல்லாததுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதை அப்படியே காப்பி அடித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை கூட நம்ம செய்யாம இருக்கிறோமே. அப்ப இதுல கவனம் எடுக்காமல் இருந்தால் அது நம்மளுடைய உடலுக்கு பாதிப்பா இல்லையா? ஏன் இஸ்லாம் அப்படி சொல்லணும்? 40 நாளுக்கு ஒரு தடவை நீங்க மீசையை வெட்டிக்குங்க, 40 நாளைக்கு ஒரு தடவைக்குள்ள நீங்க நகத்தை வெட்டிக்கிடுங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், அதை நாம் செய்யாமல் விட்டால் நிச்சயம் நம்முடைய உடலுக்கு பாதிப்பு இருக்கிறது. பல நோய்கள் வருவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அப்ப இது போன்ற நோய்கள், சிரமங்கள் இந்த மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒழுங்குமுறையை சொல்லி கொடுத்தாங்களே. நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறையை நமக்கு கற்றுத்தந்தாங்களே. இதை நம்மள எத்தனை பேர் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு ஒழுங்குமுறை, இன்றைக்கு நாம தலையில முடி வைக்கிறோமா? முடி இருக்கிறது தப்பு இல்லை. அந்த முடியை எப்படி வைக்கணும்? முடிய பரட்ட தலையாக வைக்கலாமா? எண்ணெய் தேய்க்காம, ஒழுங்கா தலை சீவாம, இன்னைக்கு அதுதானே ஃபேஷனா போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பசங்களை எடுத்துக்கிட்டா தலையில் எண்ணெய் தேர்ப்பதே கிடையாது, தலைமுடி சீவனதே கிடையாது. அல்லது தலைமுடி சீவனாலும் சீவு முடிச்சுட்டு சீவன முடிய அப்படியே களைச்சி விட்டு போகக்கூடிய ஒரு நிலையத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள்ட்ட பார்க்க முடியுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படித்தான் நமக்கு வழிகாட்டினாங்களா? அதுல கூட நமக்கு ஆரோக்கியத்தை சொல்லி தரலையா? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் இருக்கும் பொழுது ஒரு நபர் வருகிறார். அவருடைய தலைமுடியை பார்க்கிறாங்க, தலைமுடி பரட்டை தலையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படி பார்த்தவுடன் அடுத்த கேள்வி என்ன? இந்த தலைமுடியை படிய வைக்கிறதுக்கான பொருள் உங்கள்கிட்ட இல்லையா? வீட்டில் சீப்பு இல்லாமலா இருக்கிறீங்க? வீட்டில் எண்ணெய் இல்லாமலா இருக்கிறீங்க? ஏன் இந்த பரட்டை கோலத்திலேயே இருக்கிறீங்க? இந்த பரட்டை கோலத்திலே இருப்பது இது நமக்கு சரி வராது. அந்த முடியை படிய வைக்கக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? இனிமே இந்த மாதிரியான நிலையை கடைபிடிக்காதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நமக்கு அதில் வழிகாட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆரோக்கியத்தை இழந்தவர்களாக இந்த இஸ்லாமிய தலைமுறை உருவாக்கிட்டு இருக்குது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை நாம் விடுவதினால் இதெல்லாம் பார்த்த சின்ன சின்ன விஷயமா இருக்கும், இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதுல போய் நாம என்ன பேணுதலா இருக்கவா என்று நாம் நினைத்தால் அதன் மூலம் நாம் ஏராளமான ஆரோக்கியங்களை இழக்க நேரிட்டு கொண்டே இருக்கும். அதே நபி மொழியில இன்னொரு நபரும் வருகிறார். அவருடைய ட்ரெஸ்ஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கிறாங்க. அவருடைய ஆடையும் அழுக்கு படிந்த ஒரு ஆடையாக இருக்கிறது. அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்குறாங்க, இவ்வளோ அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோட இருக்கிறீங்களே, இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கக்கூடிய அந்த பொருளை நீங்கள் உங்கள் வீட்டில் பெற்றுக்கிடலையா? ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கிறீங்க? ஒரு பொது சபைக்கு வர்றோம், மற்றவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றோம், இப்படி வரக்கூடிய இடத்துல குளித்து உங்களையும் ஆடையையும் தூய்மைப்படுத்திட்டு நீங்க வரக்கூடாதா? ஏன் இந்த மாதிரி நீங்க நடக்கிறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டிக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு இதுலலாம் நாம கவனம் எடுக்கிறோமா? வெள்ளிக்கிழமை அதுல நாம வெள்ளிக்கிழமை குளிக்கிறதா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல ஆடை போடுறதா இருக்கட்டும், இதுல கவனம் எடுக்கக்கூடிய நாம் இதர நாட்கள்ல இருக்கக்கூடிய ஆடைகளை நல்லா தூய்மைப்படுத்தி, இருக்கக்கூடிய ஆடைகள் அழுக்கு இருந்துச்சுன்னா அதை நல்லா தூய்மைப்படுத்தி அதை துணி துவைத்து விட்டு அதை தூய்மையாக பயன்படுத்தக்கூடிய அந்த தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அப்ப இதிலெல்லாம் நாம் எவ்வளவோ பின்னடைவில் போய்கொண்டே இருக்கிறோம். மார்க்கம் இதையெல்லாம் கூடுதலாக நம்மை கவனிக்க சொல்லுகிறது. எப்படி நாம் அல்லாஹ்விற்காக ஐவேளை தொழுகிறது இதுல கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, ரமலான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு நோற்பதற்கு அதுல எப்படி கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, அதே போல இது போன்ற ஆடை விஷயமாக இருக்கட்டும், தன்னுடைய உடை விஷயம், எல்லா விஷயங்களிலேயும் நாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி முக்கியமாக உணவு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எந்த உணவை சாப்பிடுகிறோம், எந்த பானத்தை பருகுகிறோம், அதில் கூட இஸ்லாமிய மார்க்கம் ஆரோக்கியத்தை கடைபிடிக்க சொல்லுகிறது. இன்னைக்கு அதுல நாம கரெக்டா இருக்கிறோமா? நீங்கள் குர்ஆனுடைய அறிவுரையை பாடுங்களேன். எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நமக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தா, தானாக செத்து போன பொருள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது, அதை நீங்க சாப்பிடாதீங்க. வத்தம்,
இரத்தம் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, அதை சாப்பிடாதீங்க. அதே போல லஹ்முல் ஹின்சீர், பன்றியினுடைய இறைச்சி தடை செய்யப்பட்டிருக்குது, அதை நீங்க சாப்பிடாதீங்க. வமா உஹில்ல லி கைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடப்பட்டது, பூஜிக்கப்பட்ட அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாதீங்க என்று அல்லாஹு தஆலா சொல்றானே. இறைவன் நினைச்ச என்ன செஞ்சிருக்கலாம்? எனக்கு இணை வைக்கக்கூடிய அந்த உணவு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, இணை வைப்பான காரியம் நடக்கப்படுகிற அந்த உணவு வந்துச்சுன்னு சொன்னா அதை தவிர்த்துக்கிடுங்க என்று சொல்லாமல், அதை விட முதல்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? தானா செத்து போன உணவை ஒருவன் பயன்படுத்தினால் அது அவனுடைய உடலுக்கு கேடு, அப்படி கேடு தரக்கூடிய அந்த காரியத்தை அவங்க செய்ய வேண்டாம். இரத்தத்தை சாப்பிடுவது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் யாரும் சாப்பிடுறது கிடையாது. ஆனா மற்ற சமூகத்தில் அதை ஒரு உணவாவை இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இரத்தத்தை ஒரு பொரியல் மாதிரி செய்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடுவதனால் உடல்ல நிறைய கேடுதான் வரும். மருத்துவ உலகத்தை நீங்க எடுத்து பாருங்க. மருத்துவர்கள்ட்ட கேட்டாலேயே தானாக செத்து போன உணவை சாப்பிடுவதன் மூலமா, அதில் இரத்தத்தை சாப்பிடுறதன் மூலமா, பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடுறதன் மூலமா மனிதனுடைய உடலுக்கு என்னென்ன கேடு இருக்கும், அது ஒரு காலம் ஆரோக்கியம் கிடையாது என்றுதான் மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அப்போ உணவு விஷயத்துல கூட அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறானே. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குழு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கிய அந்த உணவுல இருந்து மினத் த்வய்யிபாத், தூய்மையான உணவுகளை உண்ணுங்கள். நீங்கள் உண்ணக்கூடிய அந்த உணவுகள் கூட எப்படி இருக்கணும்? உணவுங்கிறது நம்முடைய உடம்புக்கு ஒரு ஆற்றலை தரக்கூடியது. ஒவ்வொரு சத்துக்களை நமக்கு தந்து நாம் இந்த உலகத்தில் சிறப்பாக இயங்குவதற்கு அந்த உணவு தேவைப்படுது. அந்த உணவுக்கு கூட அல்லாஹ் வைக்கிற கண்டிஷன் என்ன? மினத் த்வய்யிபாத், தூய்மையான உணவுகளை. எது மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ, மனிதனுடைய உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்குமோ, அப்படிப்பட்ட உணவுகளைத்தான் மனிதர்கள் உண்ண வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துல்கூபி ஐதீக்கும் இல தகுலுக்கா, நீங்கள் உங்களுடைய கைகளை நாசத்தின் பக்கம் போடாதீங்க. எது உங்களுக்கு கெடுதல் தருமோ அந்த கெடுதல் தரக்கூடிய விஷயங்களின் பக்கம் உங்களுடைய கரங்களை கொண்டு செல்லாதீங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானே. இன்னைக்கு இதுல நாம கரெக்டா இருக்கிறோமா? அந்த உணவு விஷயத்துல நாம ஆரோக்கியத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறது இன்றைக்கு நிறைய நோய்களை நமக்கு நாமே வாங்கி கொண்டிருக்கிறோம். நிறைய நோய்களை நாமளே இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றளவும் நம்ம சமூகத்தில் பாருங்களேன், போதை பழக்கத்தில் விழக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே, பீடி பிடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களே, போதைகளில் என்னென்ன வகைகள் இருக்குதோ எல்லா வகைகளையும் பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்களே. சாப்பிடக்கூடிய உணவே தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது, போதை என்பது நமக்கு தூய்மையா? மது என்பது நமக்கு தூய்மையா? பாக்குகள் பயன்படுத்துறாங்களே அது தூய்மையா? கூள்ளி போன்ற பொருட்களை பயன்படுத்துறாங்களே அது உடம்புக்கு நல்லதா? இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்முடைய உடம்பையே நாசமாக்குற விஷயமா இருக்குதோ அதையெல்லாம் சர்வசாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஆட்களாக, அப்படி சாப்பிட்டு பல நோய்களுக்கு அதுல போய் விழக்கூடிய ஆட்களாக இன்னைக்கு நாம இருக்கிறோமே. அப்ப அதுல கூட நாம இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை கடைபிடிக்கலையே. அதே மாதிரி பாருங்க, இன்னும் சில நபர்கள் இருப்பாங்க, அவங்க சாப்பிடுற உணவு ஹலாலான உணவா தான் இருக்கும், ஆனால் அது அவங்களுடைய உடல்நிலைக்கு ஒத்து வராத உணவா இருக்கும். ஒரு ஆளுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமான சுகர் இருக்குதுன்னு வைங்க, சுகர் இருந்தா தான் சாப்பாடை நல்லா வச்சு கெட்டுறாங்க. நல்லா சாப்பிடக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. சர்க்கரையை அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. சர்க்கரைங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி தான். அப்படி அனுமதிக்கப்பட்ட ஒண்ணா இருந்தாலும் நமக்கு உடல்ல ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் எந்த உணவை எடுத்துக்கொள்ள கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்களோ, உணவுல நாம எப்படி கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்களோ, நம்மளுடைய உடலுக்கு ஏற்றவாறு நாம் அந்த உணவுகளை பழக்கப்படுத்தணும்ல. எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சுகர் எவ்வளவு இருக்கு? 380 இருக்குது என்று வாய் வழியா 380 இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா சாப்பாட்டுல எந்த கண்ட்ரோலும் இல்லாம போவாங்களே, அது நம்மளுடைய உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய ஒண்ணு தானே. நமக்கு எது அளவோ அந்த அளவோடு நாம சாப்பிட்டு கொள்ளணும்ல. நம்ம உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு சாப்பாடு எடுத்துக்கிட்டாலும் அதன் மூலம் நமக்கு வேற எந்த வியாதிகளும் வர்றதில்லை. அப்படி இருக்குதுன்னு சொன்னா நீங்க எவ்வளவு நாள் சாப்பாடு எடுத்துக்கிட்டா தப்பு இல்லை. ஹலாலான உணவாக இருந்தால் எடுத்துக்கொள்வது தப்பு இல்லை. நமக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டுகிறது. அப்படி தாண்டும் போது உடலுக்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால், அப்படி பாதிப்பு வரக்கூடிய அந்த நிலை வர்றதை நம்ம தவிர்த்துக்கிடணும்ல. அந்த ஆரோக்கியத்தை எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்ல. இன்றைக்கு அந்த ஆரோக்கியத்தை கடைபிடிக்காமல் பல நோய்களை நமக்கு நாமளே நாம இழுத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆட்களாக இருக்கிறோமே. இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒண்ணு. அந்த உணவுல கூட இஸ்லாமிய மார்க்கம் இப்படி ஆரோக்கிய முறைகளை சொல்லித் தருகிறது. இன்னும் சிலர்கள் இருப்பாங்க,
அவங்கள்ட்ட இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் சாப்பாட்டில் புகையிலையை பயன்படுத்த மாட்டாங்க, போதை வஸ்துக்களை பயன்படுத்த மாட்டாங்க, அதே மாதிரி பிரஷர் சுகர் இது போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்களிடத்தில் உள்ள இன்னொரு பிரச்சனை என்னன்னா, முழுக்க முழுக்க தொழிலுக்கே முக்கியத்துவம் கொடுத்து விட்டு சாப்பாட்டுக்கு கரெக்டான வேலைக்கு சாப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டயத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும்ல, அந்த வேலைக்கு நாம் சாப்பிடாவிட்டால் வயிற்றுக்குள்ள அல்சர் பிரச்சனை வரும். அதுவே நம்ம சாப்பாடை ஒழுங்காக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அதுவே நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் எனக்கு வேலை பிசி, சாப்பிட்றதுக்கு எனக்கு எங்கே டைம் இருக்குது, நான் சாப்பிட்றதுக்காக விட்டுட்டு வந்துட்டோம்னா எனக்கு இந்த ஒருக்கு அந்த பொருளாதார சிக்கலாக போயிடுமே என்று பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து உடம்பை கெடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்களே. நம்ம மார்க்கம் என்ன இப்படியா சொல்லுது? நீங்க பொருளாதாரம் சம்பாதிப்பதற்காக முழுக்க முழுக்க சாப்பாடு எதுவும் இல்லாம நீங்க அந்த அளவுக்கு நிறைய சம்பாதிங்க அப்படியே சொல்லுது? இஸ்லாத்தினுடைய போதனையை எடுத்து பார்த்தால் அதற்கு நேர் மாற்றமாக இருக்கும். தொழுகையினுடைய நேரம் வந்தாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை எப்படி உருவாக்குறாங்க, அந்த உணவு விஷயங்களில் எல்லாம் நாம் சரியான ஆரோக்கியத்தை எந்த அளவிற்கு பேண வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்கன்னா, தொழுகையினுடைய நேரம் விடுங்க, இதா ஹதரத்தி ஸலா, தொழுகையினுடைய நேரம் விடுகிறது, வயிறு பசியும் அதிகமாக இருக்குது, சாப்பாடு தயாராக இருக்குதுன்னா அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? இல்லை நான் தொழுது முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலை. பசி கடுமையாக இருக்குது, சாப்பாடு தயாராக இருக்குது, இப்படி சாப்பாடு எல்லாம் தயாராகிடுச்சுன்னா முதல்ல நீங்கள் சாப்பிட்டு விட்டு தான் அடுத்து தொழுகையை தொழுகணும். அந்த தொழுகையினுடைய நேரத்தை கூட அது சிறிது தாமதப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குதுன்னா இந்த அனுமதி எல்லாம் எதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க? நம்முடைய உடலின் மீது உள்ள ஆரோக்கியத்தை கவனிச்சு கொடுக்குறாங்க. இந்த இஸ்லாமிய சமூகம் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு கவனிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அப்போ இவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியும் நாம தொழுகையை காரணமாக சொல்லலை, இபாதத்தை காரணமாக சொல்லலை, பொருளாதாரத்தை காரணமாக வைத்து நாம் சாப்பிடுவதை தள்ளி போட்டு இப்படி பல ஆரோக்கியமற்ற நிகழ்வுகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, நிஅமதானி மக்பூனானி ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், இரண்டு அருள் கொடைகளில் இந்த மனிதர்கள் அதிகமாக ஏமாற்றத்தை தான் தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அது அப்படியே இது போன்ற நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அந்த உணவு விஷயங்கள்லேருந்து என்னென்ன விஷயங்களை சொன்னோமோ இது போன்ற அந்த நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தி போகிறத பார்க்குறோம். அதில் ஏதேனும் நம்மளிடத்தில் சிக்கல் இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த சிக்கலை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு துவாவில் நமக்கு கற்றுத்தர்றாங்க, நாம் ஒரு 4 விஷயத்திலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணுமா. எந்த 4 விஷயம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜவாலி நிஅமதிக, இறைவா உன்னுடைய அருள் என்னை விட்டும் அடுத்தவங்கள்ட்ட வேறவர்களுக்கு போயிடாம உன்னுடைய அருள் என்னை விட்டும் நீங்கி செல்வதிலிருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன். எவ்வளவோ தேவையுள்ள ஆளாத்தான் இருக்கிற, உன்னுடைய அருள் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு இருந்தாலும் அது பத்தாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலேயும் உன்னுடைய அருள் கொடை என்னை விட்டும் நீங்கி சென்று விடக்கூடாது. இறைவா நான் அதிலிருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இறைவா உன்னுடைய ஆரோக்கியம் என்னை விட்டும் விலகி செல்வதில் இருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போல உன்னுடைய திடீர் தண்டனைகள், திடீர் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள், அது போன்ற விஷயங்கள் எனக்கு வருவதை விட்டும் இறைவா நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஜமீஇ சஹ்திக், இறைவா உன்னுடைய அனைத்து கோபங்களில் இருந்தும், உன்னுடைய கோபத்தில் கொஞ்சத்தை கூட என்னால் தாங்கிக்க முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கோபம் கொஞ்சம் இறங்கினாலும் அதை என்னால் சமாளிக்க முடியாது, உன்னுடைய அத்துணை கோபங்களில் இருந்து இறைவா என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு முறையும் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற பொழுது இது போன்ற கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்று சொன்னார்களே. அப்ப இந்த கோரிக்கையும் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹ்வினுடைய அருளிலேயும் கடைசி வரை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று ஆசை வைக்க சொல்றாங்க. இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமும் அது கடைசி வரை நம்மளிடத்தில் இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திடக்கூடாது, நமக்கு நாமே அது போன்ற எந்த ஒரு செயல்களை செய்து கிடக்கூடாது என்று இந்த விஷயத்தையும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பாக நம்ம கேட்கணும் ரசூலுல்லாஹி சொன்னாங்களே.
இது போன்ற விஷயங்களிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்களாகவும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும், அது உடல் சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும், உள்ளம் சார்ந்த ஆரோக்கியமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களிலேயும் ஆரோக்கியத்தை முறையாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தருள்வானாக என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன்.